ஹலோ விவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குரானிக் பார்க் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தா சரி வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது இங்கே பார்த்தா சரி ஒரு லாக் பீச் சொல்லி ஒன்று இருக்கா. சரி அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ உங்களையும் உள்ளே எப்படி இருக்குது வியூ காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் பண்ணி வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பிபிக்யூ ஸ்டேஷன் சொல்லி ஒரு பர்கர் ஷாப்பு, டீ ஷாப்புமே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட்டிங் போட்டு செம்ம வியூவாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் இங்கே பார்த்திங்கன்னா காரு அந்த மாதிரி விளையாடுறதுக்கும் நல்லா வந்து இருக்குது. இந்த மாதிரி பைக்கு காரு எல்லாம் விளையாடிட்டுருக்காங்க சின்ன பசங்க. ஸோ வியூ வந்து சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது வியூ. பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நல்லா வந்து ஃபுட் பாக்ஸ் அந்த மாதிரி சொல்லி ஒன்று இருக்குது. அப்படியே வந்து இந்த சைடு வந்து நம்ம சார் வந்து புக் படிச்சுட்ருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்ருக்காரு. இவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படியே. ஸோ சின்ன பசங்க கார் இருக்குது, வேன் இருக்குது, நல்லா இடம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது நடந்து போனோன்னா பழைய கார் ஒன்று இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது வியூ, பார்க்குறதுக்கு வந்து அருமையாக இருக்குது. இங்கே வந்து பல வருஷம் ஒரு 500-600 வருஷம் காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கார் வந்து இங்கே போட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க ஒரு இதுக்காக எக்ஸிபிஷன் மாதிரி. இந்த காரும் வேறு லெவலில் இருக்குது. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக துபாய் வந்தீங்கன்னா இந்த இடம்லாம் மிஸ் பண்ணாதீங்க, ஃபேமிலியோடு வாங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா டைம் போகிறது தெரில இங்கே, நான் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸ்பெஷலி இப்போ இருக்கிற கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா கிளைமேட் வந்து டிசம்பர் ஜனவரியில் வந்து இங்கே வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். நல்லா என்ன சொல்கிறது, நல்லா ஜாலியாக இருக்குது. மீன்ஸ் அவ்வளோவா நம்மளுக்கு வந்து இதில் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, காற்று நல்லா இருக்குது, நல்லா கோல்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பொஃபே மாதிரி உட்காந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரீட் சொல்லி பொஃபே மாதிரி இருக்குது, உட்காந்து சாப்பிட்லாம் இங்கெல்லாம். ஸோ நம்ம வந்து நல்லா வியூலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சைடெலாம் வியூலாம் சூப்பராக இருக்குது. இந்த சைடு பார்க்குறதுக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க, இதுக்குள்ளே நம்ம வாக் பண்ணி இந்த சைடு 4-5 ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே கூட வேணும்னு நம்ம போனோன்னா போகலாம். ஸோ இந்த சைடில் அதே மாதிரி பாருங்கள், பார்க்குறதுக்கே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து தண்ணி, இந்த சைடு ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்து போனோன்னா நீங்கள் போய் உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸுக்கு நடுவில் தண்ணி இருக்குது. நம்ம போனோன்னா ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, அந்த பிரிட்ஜு தாண்டி தான் நம்ம போனோம். ஸோ இந்த சைடு கூட நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி. இங்கே வந்து ஆக்சுவலாக அரபிக்ஸ் நிறையா இருப்பாங்க, அவங்களாம் வீடியோ எடுத்தால் பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து டவுன்லேருந்து கவர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் தண்ணி சைடில் ஒரு கப்பல்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சேர்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே வந்து உட்காரலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமு. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது, உள்ளே நல்லா பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியோடு வாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஃபீல் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து துபாய் தான். துபாய் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பட் வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து துபாய் வாங்க, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன் ஆஃப் த வெக்கேஷன் ஏரியா சொல்கிறேன், வெக்கேஷன் பிளேஸ்னால் துபாய் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா துபாய் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நல்லா நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நாள் முடிஞ்சிடும். ஆனால் என்ன சொல்கிறது, நாள் முடிஞ்சிடும், ஆனால் வந்து இடம் முடியாது, அவ்வளோ இடம் இருக்குது. பாருங்கள், நானே 1 மந்த் வந்தேன். ஸோ இன்னும் 8 days ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி 8 days ஆயிடுச்சு. பட் என்னால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக
சுத்த முடியல. இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ இன்னும் 20 days தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 20 daysலேருந்து மேக்ஸிமம் நான் வந்து வீடியோஸ்லாம் கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஹலோ வியூவர்ஸ், பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து செடியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து டூப்ளிகேட் மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரிஜினல் தான். ஏன்னா நானே வந்து என்ன சொல்கிறது, சரி அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ ப்ராப்பராக வச்சுருந்தாங்களே, சரி மேபி வந்து டூப்ளிகேட்டாக இருக்கும்னு சொல்லி தொட்டு பார்த்தா எல்லாமே வந்து ஒரிஜினலு. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பூ செடி அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. நான் அந்த பிரிட்ஜை பற்றி உங்களுக்கு ஜஸ்ட்டு நார்மல் பிரிட்ஜ் நினச்சிட்டு அந்த பிரிட்ஜுன்னு சொன்னேன். பட் ஆக்சுவல் பார்த்தா இது வந்து பிரிட்ஜ் இல்லை, இது வந்து ப்ராமிஸ் பிரிட்ஜ். ப்ராமிஸ் பிரிட்ஜ்னால் இவங்களோட பிலீவ் சென்ஸ் எப்படின்னா, இப்போ இவங்களோட பிலீவ் சென்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி, ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் பண்ணி இந்த மாதிரி பூட்டு, ஸோ இந்த மாதிரி பூட்டு போட்டு போவாங்களாம். ஸோ இது அவங்களுக்குள்ளே, ஸோ நமக்குள்ளே, ஸோ என்ன இருந்தாலும் ப்ராமிஸ் பண்ணி, ஸோ அந்த ப்ராமிஸ் போட்டு அவங்க பேர் போட்டு, இங்கே பாருங்கள் ஒரு பேர் ஷாஃப் நிஹான்னு சொல்லியிருக்கேன், இன்னொன்று வந்து ஃபஸ்னான்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கில் பூட்டு வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா இவங்களே ஸோ ப்ராமிஸ் பண்ணி இவங்க பூட்டு மாதிரி போட்டு போவாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா லக்கான் ஆன் August 31st, லவ் ஃபசல், லவ் ஜெஸ்னா, 2000 December 2026 சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பூட்டு வந்து லாக் ஆகலை, சரியா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராமிஸ் சொல்லி பாருங்கள். எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 சைட்லேயும் வந்து பூட்டு தான் ஃபுல்லாக. இந்த சைடில் அந்த சைடில், ஸோ இந்த சைடு, ஸோ இதெல்லாம் வந்து பூட்டு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டுலாம் ஓப்பனே பண்ணல. ஃபைமா तुम लोग दुबई में आओ, सेटल हो जाएंगे बोल को प्रॉमिस अल्लाह तेरे को ए तू की अपा ने बोली आगे हमें कौन सी